ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பர் 2024-25 கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான். ஓகே, ஸோ இந்த சைடில் பேசிக்காக உங்களுக்கு ஹிந்தி கொடுத்துருப்பாங்க, இந்த சைடில் வந்துட்டு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. நான் இங்கிலீஷில் இருக்கிறத மட்டும் இப்போதைக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எம்சிக்யூஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள். ஸோ எல்லா சாப்டர்லேருந்துமே ஒரு கொஸ்டின் அல்லது ரெண்டு கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த சாப்டருமே வந்துட்டு லீவ் பண்ணவே முடியாது. ஸ்டார்டிங்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே எல்லா சாப்டருமே நம்ம ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராஃப் கொஷின்ஸ்லாம் கூட கொடுப்பாங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸ் கூட வந்துட்டு எல்லாமே போட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டர். எல்லாமே போட்டு தான் பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். எதுவுமே ஒன் வேர்ட்ஸ்லாம் பை ஹார்ட் பண்ணுற மாதிரியே வராது. ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வேரியஸ் சோர்ஸஸ் இருக்குது, ChatGPT இருக்குது, வீடியோஸ் நிறையா இருக்குது, உங்கள் டீச்சர்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மேக்ஸில் நீங்களே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்திட்டு கண்டிப்பாக சென்டம் வரணும் அப்படின்ற ஒரு கோலோட படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். அடுத்தது அசர்ஷன், ரீசன் அதெல்லாம் கூட இருக்குது மேத்தமெட்டிக்ஸில். ஓகே, 1920. அடுத்தது ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேருந்து ஒன்று அட்டன் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் நம்ம ட்ரிக்னாமெட்ரிங்கிற சாப்டரை ஒமிட் பண்ணவே முடியாது. ஸோ எல்லாம் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க டயக்ராம் இருக்க கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ன கொஸ்டின் வேணால் அவங்க கேட்கலாம். ஓகேவா? செக்ஷன் சி. ஸோ மேக்ஸ் எல்லாமே கூட ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை தான் அட்டன் பண்ணணும். ஓகேவா? தெரிஞ்சதை அட்டன் பண்ணிவிட்டு தெரியாததை லாஸ்ட்டில் தான் பண்ணணும். எல்லாமே ஆனால் ட்ரை பண்ணி வச்சிடணும். எல்லாமே வந்து அட்டன் பண்ணி வச்சிடணும். ஓகே, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களோட புக்கில் வந்து குறித்து வச்சுக்கோங்க. இந்த கொஷின்லாம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக்கில் இந்த 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 எக்ஸாம் இந்த எக்ஸாமில் இப்படி கேட்டிருக்காங்க, அடுத்த எக்ஸாம்லையும் இதே மாதிரி கேட்கலாம். அல்லது வந்துட்டு அந்த ஒரு பேட்டர்ன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்களோட புக்கில் வந்து குறித்து வைக்கிறதுல தான். ஸோ நான் பேசிக்காக என்னோட 10th ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணுவேன்னா மிட்டம் என்னென்ன மந்த்லி இந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம்லாம் வருதோ டிஃப்ரெண்ட் கலர் பெனில் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அப்போ வந்து எனக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதுபடி நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஓகே இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், இதை நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது ஒன் டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த சம் வந்து கிளியராக பார்ப்போம். நம்ம வந்து கொஞ்சம் வேகாக பார்க்காம ரொம்ப கிளியராக பார்ப்போம். ஸோ தட் இஸ் திங். ஓகே, பேசிக்காக எல்லோரும் கேஸ் ஸ்டடிலாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ கேஸ் ஸ்டடிலாம் உங்களால் எப்போ அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹோல் சாப்டரையும் ரொம்ப புரிஞ்சு படிச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் ப்ராப்பராக எல்லாமே புரிஞ்சு படிங்க. தட் இஸ் வாட். ஓகேவா? ஸோ டோட்டலாக மேக்ஸை பொறுத்தவரை 27 பேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த சைடு ஹிந்தியில் வரும், இந்த சைடு வந்துட்டு இங்கிலீஷில் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்டோடு தான் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.